அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன இத்தத்துஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். ஸதகல்லாஹுல் அஸீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர் வ தம்மிம் பில் கைர் வ பிக நஸ்தஈன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, சங்கை மிகுந்த முஹர்ரமினுடைய 10வது நாள் இது. இந்த 10வது நாளிற்கு ஆஷூரா என்று சொல்லப்படும். இந்த ஆஷூராவிற்கு பலவிதமான சிறப்புகளும் ஒரு சில வரலாற்று சுவைமிக்க சம்பவங்களும் இங்கே நிகழ்ந்துள்ளதால் அல்லாஹு தாலா இந்த நாளை சிறப்பித்து வைத்திருக்கின்றான். முதலில் இஸ்லாமிய அடிப்படையில் மாதங்கள் என்பது 12. அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹு தாலா சிறப்பிற்குரியதாக, மேன்மைக்குரியதாக ஆக்கி வைத்துள்ளான். அதில் நாம் தற்பொழுது வீட்டிற்கக்கூடிய மாதம் இந்த முஹர்ரமினுடைய மாதம். அதிலும் குறிப்பாக அல்லாஹு தாலா இவ்வுலகிலேயே சூரிய கணக்கின் படி பார்த்தால் 365 நாட்கள், இதே பிறை கணக்கின் படி பார்த்தால், சந்திர கணக்கின் படி பார்த்தால் 355 நாட்கள். இந்த 355 நாட்களில் அல்லாஹு தாலா சிறப்பான 30 நாட்களை வைத்திருக்கின்றான். அந்த சிறப்பான 30 நாட்களில் அந்த ஒரு 10 நாளில் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அது நான் முஹர்ரமினுடைய ஆரம்ப 10 நாட்கள். இது ஏன் சிறப்பிற்குரியதாக, சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது சொன்னால், அல்லாஹு தாலா தனது நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில திருப்பு முனைகளை அங்கு ஏற்படுத்தினான். அதாவது டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லுவோம் இல்லையா, இந்த விஷயம் என் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சிச்சு, இதனால் என் வாழ்க்கையே மாறிவிட்டது என்று சொல்லுவோம் அல்லவா. அதே போன்று பல நபிமார்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆஷுராவுடைய 10வது நாள் ஒரு திருப்பு முனையாக, ஒரு டேர்னிங் பாயிண்டாக அல்லாஹு தஆலா வைத்திருந்தான். அதிலும் குறிப்பாக ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்தார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவரோடு வாழ்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் மாத்திரம் என்ன செய்யாதீர்கள், நீங்கள் நெருங்க கூட கூடாது. அல்லாஹ் என்ன சொல்லல, அந்த பழத்தை எடுத்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லல, மாறாக அதன் பக்கமே நீங்கள் செல்ல வேண்டாம். ஏனென்றால் சென்றால் உங்களுக்கு சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆசை என்பது ஏற்படும். ஆசை ஏற்பட்டால் அந்த கனியை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு விடுவீர்கள். அதனால் குர்ஆன் சொல்லுகிறது வலா தக்ரபா, நீங்கள் அந்த மரத்தை நீங்கள் நெருங்க கூட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் ஷைத்தான் என்ன செய்கின்றான்? அவரை வழிகெடுக்குகின்றான். என்ன சொல்லி வழிகெடுக்குகின்றான்? இந்த மரத்தில் உள்ள பழங்களை நீங்கள் சாப்பிட்டால் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பீர்கள், அது மாத்திரம் அல்லாமல் நீங்கள் மலக்குமார்களாகவும் ஆகிவிடுவீர்கள் என்று ஷைத்தான் என்ன செய்தான் என்று சொன்னால், ஹஸரத் ஆதம், ஹஸரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் வழிகெடுக்குகின்றான். இருவரும் அந்த பழங்களை சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்ட பின்னால் இவ்வுலகிற்கு இறங்குகிறார்கள். அவர்கள் பாவம் செய்ததின் காரணமாக இவ்வுலகிற்கு இறக்கப்படுகிறது. அந்த பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிக்கவே இல்லை. எதுவரைக்கும் மன்னிக்கவில்லை என்று சொன்னால்,
ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தின் பக்கம் தலையை தூக்கி 40 வருடங்கள் ஆனதாம். அதுவரைக்கும் வெட்கத்தால் ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலையை கீழே குனிந்து கொண்டே, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கடைசியாக நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் யா அல்லாஹ் என் பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று சொல்லி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை கேட்டார்கள். அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய 10வது நாள் தான். இது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைந்த ஒரு தருணம். அது மட்டுமல்லாமல் இவ்வுலகம் இதுவரைக்கும் காணாத ஒரு வெள்ளப்பிரளயம் என்பது ஏற்பட்டது. உலகம் முழுவதும் வெள்ளம் என்பது சூழ்ந்தது. அல்லாஹு தஆலா வானத்திற்கும் பூமிக்கும் கட்டளையிடுகிறான், நீ தண்ணீரை நீ வெளியாக்கு, வானத்திலிருந்து நீ மழையெல்லாம் பொழிந்து உன் தண்ணீரை எல்லாம் இந்த பூமியில் கொட்டு என்று சொல்லி வானத்திற்கும் பூமிக்கும் அல்லாஹு தஆலா இடக்கூடிய கட்டளை இந்த உலகம் பூரா மிகவும் தண்ணீராக என்ன செய்தது, சூழ்ந்திருந்தது. அந்த வெள்ளப்பிரளயம் வருவதற்கு முன்னால் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கப்பலை தயார் செய்தார்கள். அந்த கப்பலில் ஈமான் கொண்டவர்களும் இவ்வுலகில் வாழக்கூடிய ஒரு சில உயிரினங்களும் ஜோடி ஜோடிகளாக ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றினார்கள். இப்படி ஏற்றிய பின்னால் அந்த கப்பல் என்ன செய்தது, உலகம் முழுவதும் சுற்றி வந்தது. இன்னும் சொல்ல போனால் காபத்துல்லாவையும் தவாஃப் செய்தது. தவாஃப் செய்து முடித்து இந்த உலகம் ஃபுல்லா சுற்றி முடிச்ச உடனே கடைசியாக அது ஒதுங்கிய இடம் ஜூதி மலையில் சென்று ஒதுங்கியது. தற்பொழுது கூட அந்த ஜூதி மலையில் சென்று நீங்கள் பார்க்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் ஜூதி மலையில் அங்கே ஒதுங்கி இருக்கின்றது. அப்படி ஜூதி மலையில் ஒதுங்கிய அந்த நாள் இந்த ஆஷுராவுடைய 10வது நாள். அது மாத்திரமல்ல, ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கடுமையான ஒரு நோய் வந்தது. எந்த அளவிற்கு ஒரு நோய் என்று சொன்னால், அவர்களுடைய உடம்பிலே புழுக்கள் எல்லாம் தோன்றியது. மக்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தள்ளி வைத்தார்கள், ஊரை விட்டும் ஒதுக்கி வைத்தார்கள். கூட அவருடைய மனைவி ரஹீமா அம்மையார் மாத்திரம் என்ன செய்கிறார்கள், கணவருக்காக வேண்டிய ஹிதுமாத்துகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாயில் புழுக்கள் வருகிற பொழுதுதான் அல்லாஹு தஆலா துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இதுவரைக்கும் என் உடம்பிலெல்லாம் புழுக்கள் வந்தது, இப்பொழுது வாய்க்கிட்டு என்ன செய்து புழுக்கள் வருது, இந்த வாயை வைத்துதான், இந்த நாவில் தான் நான் உன்னுடைய திக்ருகளை நான் செய்கின்றேன், உன்னை நான் புகழ்ந்து என்ன செய்கிறேன், துதிப்பாடுகின்றேன், இந்த நாவிலும் புழுக்கள் வந்துவிட்டால் உன்னை துதிப்பாடுவதற்கு கூட என்னால் முடியாது என்று சொல்லி அல்லாஹ்விடம் துஆ கேட்கின்றார்கள். துஆ கேட்டவுடன் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அவர்களுக்குண்டான நோய்க்குண்டான நிவாரணத்தை சொல்கின்றான். இன்ன இடத்திற்கு சென்று நீங்கள் என்ன செய்யுங்கள், பூமியின் மீது லேசாக அடியுங்கள், அடித்தால் ஒரு ஊற்று தோன்றும், அந்த ஊற்றில் நீங்க என்ன செய்யுங்கள், குளித்துக் கொண்டு அந்த தண்ணீரையும் நீங்கள் குடித்துக் கொள்ளுங்கள், உங்கள் நோய் அனைத்தும் சரியாக ஆகிடும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்ல ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கின்றார்கள். அதே போன்று செய்தார்கள். ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோய் தீர்ந்தது. இந்த நோய் தீர்க்கப்பட்ட நாள், அவருடைய நோய் நிவாரணமாக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய 10ஆம் நாள் தான். அதுக்கடுத்ததாக ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகையே ஆண்டார்கள். உலகை ஆண்டாலும் கூட அவர்களுக்கும் ஒரு சில சோதனைகளை அல்லாஹு தஆலா கொடுத்தார். கிட்டத்தட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் வாழ்நாளில் 40 நாட்கள் ஆட்சி செய்யாமல் இருந்தார்கள். 40 நாட்கள் ஆட்சி என்பதை இழந்து விட்டார்கள். எப்படி இழந்தார்கள் என்று சொன்னால், ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரியிடத்தில் மோதிரத்தை கொடுத்துவிட்டு குளிக்க சென்றார்கள். இப்போ ஒரு ஜின்னு வந்து பார்த்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பொறுத்த வரைக்கும் ஜின்களின் மீதும் ஆட்சி செய்தார்கள், மற்ற எல்லா உயிரினங்களின் மீதும் ஆட்சி செய்தார்கள். இந்த ஜின் என்ன செய்தது, ஜின்களை பொறுத்த வரைக்கும் பல உருவங்களில் மாறி என்ன செய்யும், போகும். ஏன் நம்ம உருவத்தில் கூட ஜின்கள் சுத்திட்டு இருக்கும், சொல்ல முடியாது. ஆக அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜின்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய உருவத்தை எடுத்து தன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரத்தில் சென்று மோதிரத்தை கேட்கிறது. சகோதரர் என்ன நினைச்சாங்கன்னா, சரி நம்ம சகோதரர் தானே கேட்கிறாருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது ஜின்னு அப்படின்னு சொல்லி மோதிரத்தை கொடுத்து விட்டு அரியாசனத்தில் அமர்ந்து விட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்க்கறாங்க, அந்த ஜின்னு வந்து உட்கார்ந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்கு. இப்ப அவர்களால் எதுவும் செய்ய இயலவில்லை. அவர்களால் சுலைமான் என்று சொல்லி நிரூபிக்கவும் முடியவில்லை. சரி என்ன செய்வது என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அவர்களுக்கு கடலில் மீன் பிடிக்கக்கூடிய அந்த வேலை அல்லாஹு தஆலா கொடுத்தான்.
கடலில் சென்று மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படி மீன் பிடிச்சு 40 நாட்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கடைசியாக இவர்களுக்கு எப்படி ஆட்சி கிடைத்தது என்று சொன்னால், அந்த ஜின்னுக்கு எப்படி ஆட்சி செய்யணும் தெரியல. அதிலும் குறிப்பாக பல பறவைகள் பல மிருகங்கள் வந்து என்ன செய்து அந்த ஜின்னிடத்தில் பலவிதமான கோரிக்கைகள் வைக்குது. ஜின்களுக்கு அந்த பறவைகளுடைய பாஷை தெரியவில்லை. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி அல்ல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பறவைகள் பேசக்கூடிய பாஷைகள், ஏன் எறும்பு பேசக்கூடிய பாஷைகள் கூட ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜின்னுக்கு என்ன செய்யாது, எந்த விதமான பாஷையும் தெரியாமல் அந்த ஆட்சியை சமாளிக்க முடியாமல் நிர்வகிக்க முடியாமல் என்ன செய்கிறது, அந்த மோதிரத்தை தூக்கி வெளியே வீசுது. வெளியே வீசினோடனே நேரா அந்த மோதிரம் கடலில் சென்று விழுகிறது. கடலில் விழுந்தவுடன் ஒரு மீன் அதை என்ன செய்கிறது, தன் வாயால் உள்வாங்கி கொள்கிறது. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மீன் பிடிக்கும் பொழுது ஒரு மீன் கீழே விழுகிறது. கீழே விழும்பொழுது பார்த்தால் அத்தோடு சேர்ந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மோதிரமும் அங்கே கிடைக்கிறது. பின்பு அந்த மோதிரத்தை போட்டுக்கொண்டு மறுபடியும் ஆட்சி கட்டில் அமர்ந்தார்கள் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இப்படி இழந்த ஆட்சி திரும்ப கிடைத்தது என்பது இந்த ஆஷுராவுடைய 10வது நாளில் தான் அல்லாஹு தஆலா ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சியை மீண்டும் கொடுத்தார். அடுத்தபடியாக ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கூட்டத்தார்களுக்கு வேதனை வரும் என்று சொல்லி என்ன செய்தார்கள், அந்த ஊரை விட்டு புறப்பட்டார்கள். ஆனால் என்ன செய்யவில்லை, அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒரு அனுமதி வாங்கி கொண்டு செல்லவில்லை. ஏன்னா அல்லாஹ் கிட்ட அனுமதி வாங்கியோ அல்லது அல்லாஹுடைய கட்டளை இருந்தாலோ அந்த ஊரை விட்டு செல்ல வேண்டும். இவர்கள் வேதனை வரும் என்று நினைத்து கொண்டு அந்த ஊரை விட்டு புறப்பட்டு விட்டார்கள். சென்று பார்த்தால் வேதனை வரவில்லை. இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, சரி நம்மளுக்கு எதுக்கு வம்பு, நாம இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஊரை விட்டு கிளம்புகிறார்கள். கப்பலில் ஏறி பயணம் செய்கிறார்கள். கப்பலில் ஏறி பயணம் செய்தால் கப்பல் என்ன செய்யவில்லை, நடுக்கடலில் நின்று விட்டது, ஓடவில்லை. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க, யாரோ ஒரு அடியான், யாரோ ஒரு அடிமை தன் எஜமானுடைய அனுமதி இல்லாமல் இந்த கப்பலில் ஏறிவிட்டார் என்று சொல்லி மக்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சீட்டுக்குழிக்கு போட்டு பார்க்கிறார்கள். அந்த கப்பல் உள்ள அனைத்து பெயர்களையும் வாங்கி சீட்டுக்குழிக்கு போட்டு பார்க்கிறார்கள். அதில் ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் வந்தது. ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்க அந்த மாதிரி தெரியல. இவரெல்லாம் வந்து தன் எஜமானருடைய அனுமதி இல்லாமல் வந்திருப்பாரா, இவர் பார்க்க அந்த மாதிரி தெரியலையே என்று சொல்லி அப்படி விட்டுட்டாங்க. இரண்டாவதாக சீட்டுக்குழிக்கு போடப்படுகிறது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பெயர். மூன்றாவதாக சீட்டுக்குழிக்கு போடப்படுகிறது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பெயர். இப்படி 3 தடவையும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பெயர் வரும் பொழுது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், நாம் அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் இந்த கப்பலில் ஏறி வந்துவிட்டோம். அந்த ஊருடைய வழமைப்படி ஒரு அடிமை எஜமானுடைய அனுமதி இல்லாமல் தப்பித்து வந்தால் அவனை கடலில் தள்ளி விடுவார்கள். அதனால் ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்து விட்டார்கள், கடலில் குதித்தார்கள். அல்லாஹு தஆலா ஒரு மீனை தயாராக வைத்திருந்தான். மீன் என்று சொன்னால் சின்ன மீன் எல்லாம் அல்ல, ஒரு மிகப்பெரிய திமிங்கலத்தை போன்ற ஒரு மீனை அல்லாஹு தஆலா தயாராக வைத்திருந்தான். அது என்ன செய்தது, ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழுங்கியது. மீனுடைய வயிறு ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சரியாக ஆக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 40 நாட்கள் அந்த மீனுடைய வயிற்றில் ஹஸரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். பின்பு அவர்கள் ஓதிய திக்ரு தான் அவர்களை காப்பாற்றியது. குர்ஆன் சொல்கிறது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினத் தாலிமீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் இந்த ஒரு திக்ரை மட்டும் ஓதவில்லை என்றால் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கியாமத் வரைக்கும் அவர் அந்த மீன் வயிற்றிலே தான் இருந்திருப்பார்கள். ஆக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திக்ரை ஓதி 40 நாட்கள் கழித்து மீன் அவர்களை வெளியே துப்புகிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய சுரைக்காய் கொடியின் பக்கம் ஒதுங்குகிறார்கள். இப்படி அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து ஈடேற்றம் பெற்ற நாள், விடுதலையான நாள் இந்த ஆஷுராவுடைய 10ஆம் நாள். இன்னும் ஒரு சில அறிவிப்புகளில் இப்படியும் வரும், ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததும் இந்த ஆஷுராவுடைய 10ஆம் நாள் தான். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டதும் இந்த 10ஆம் நாள் தான்.
ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததும் இந்த ஆஷுராவுடைய 10ஆம் நாள் தான். ஏன் அவர்கள் வானுலகிற்கு உயர்த்தப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய 10ஆம் நாள் தான். ஹஸரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகில் உயர்த்தப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய 10ஆம் நாள் தான் என்று சொல்லி பலவிதமான அறிவிப்புகள் இங்கே வந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லியக்ஃபிரக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அல்லாஹு தாலா உங்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து விட்டான் என்று சொல்லியுள்ள வாக்கும் கூட நபி அவர்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய 10ஆம் நாளில் என்று சொல்லி பலவிதமான ரிவாயத்துகள் இங்கே இருக்கின்றது. அதனால் இந்த ஆஷுராவுடைய நாள் மிகவும் சிறப்பிற்குரியதாக ஒரு அற்புதமான ஒரு நாளாக அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனும் என்ன செய்கின்றார்கள்? கடல் பிளந்து என்ன செய்யப்படுகிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலரும் காப்பாற்றப்பட்டு ஃபிரௌன் அந்த கடலில் மூழ்கடிக்கப்படுகின்றான். இதுதான் படிப்பனைக்குரிய ஒரு நிகழ்வாகவும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இதை முன்னோக்கி நாம் என்ன செய்கின்றோம்? இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நாம் நோன்பு வைக்கின்றோம். மதீனாவில் உள்ள யூதர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் இந்த ஆஷுராவுடைய 10ஆவது நாளில் மாத்திரம் நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அதற்கு அந்த யூதர்கள் பதில் சொன்னார்கள், எங்களுடைய மூதாதையர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தாலா ஃபிரௌனிடம் இருந்து காப்பாற்றினான். எனவே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நாங்கள் தான் மூசாவிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள். எனவே நாங்கள் என்ன செய்வோம்? இந்த நோன்பை நாங்கள் நோற்போம். நாங்கள் தான் நோன்பு நோற்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள் என்று சொல்லி நீங்கள் வெறும் முஹர்ரமுடைய 10ஆம் நாள் மாத்திரம் நோன்பு வைத்தால் நாங்கள் 9, 10 என்று சொல்லி 2 நாட்கள் நோன்பு வைப்போம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். காரணம், ஏன் 2 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், காலிஃபுல் யஹூத வன் நஸரா, நீங்கள் யூத நஸராக்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். என்றால் யூதர்கள் முஹர்ரமுடைய 10ஆம் நாள் மாத்திரம் நோன்பு வைப்பார்கள். நீங்கள் 10ஆம் நாள் மாத்திரம் வைக்காமல் 9, 10 என்று சொல்லி 2 நாட்கள் நோன்பு வையுங்கள். அப்படி 9ஆம் தேதி உங்களுக்கு வைக்க வாய்ப்பு கிடைக்கவில்லையா, 10, 11 என்று சொல்லி 2 நாட்கள் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் பார்க்கிறோம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் நான் 9, 10 என்று சொல்லி 2 நாட்கள் நான் நோன்பு வைப்பேன் என்பதாக சொன்னார்கள். ஆக இந்த 2 நாட்கள் நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஆஷுராவுடைய நோன்பு தான் முதலில் அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கி வைத்திருந்தான். எப்பொழுது ரமலானுடைய நோன்பை அல்லாஹு தஆலா கடமையாக்கினானோ அப்பொழுது இந்த ஆஷுராவுடைய நோன்பு சுன்னத்தாக அல்லாஹு தஆலா மாற்றிவிட்டான் என்று சொல்லி நாம் ஹதீஸ்களில் இங்கே காண முடியும். ஆக இதன் அடிப்படையில் இந்த ஆஷுராவுடைய தினம் மிகவும் சிறப்பிற்குரிய தினமாக ஆகிறது. சரி, இந்த தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம் குடும்பத்தார்களுக்கு தாராளமாக நாம் செலவு செய்ய வேண்டும். ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் வஸ்ஸா அலா அயாலிஹி ஃபி யௌமி ஆஷுரா, யார் ஆஷுராவுடைய தினத்தில் தன் குடும்பத்தார்களுக்கு தாராளமாக செலவு செய்வார்களோ, வஸ்ஸா அல்லாஹு லஹு ஃபி சாஇல் சனதி, அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அவருக்கு வருடம் முழுவதும் விசாலமான ரிஸ்குகளை அல்லாஹு தஆலா வழங்குவான் என்று சொல்லி ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக நம் குடும்பத்தினர்களுக்கு இந்த 10ஆம் நாளில் தாராளமான முறையில் நாம் செலவுகளை மேற்கொள்ள வேண்டும். இது முதலாவது. இரண்டாவதாக நாம் செய்யக்கூடிய அமல் என்ன தெரியுமா? இந்த ஆஷுராவுடைய நாளில் நாம் குளித்துக் கொள்ள வேண்டும். ஏன் குளிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு அறிவிப்பில் இப்படி வருகிறது, அந்த ஆஷுராவுடைய தினத்தில் ஜம்சம் உடைய தண்ணீரை அல்லாஹு தாலா எல்லா நீர்நிலைகளிலும் ஓட செய்கின்றான். அப்படி குளித்து விட்டால் வருடம் முழுவதும் அவருக்கு எந்த விதமான நோயும் வராது என்று சொல்லி ஒரு அறிவிப்பில் இப்படி இடம்பெற்றிருக்கிறது. ஆக இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அந்த ஆஷுராவுடைய நாளில் நாம் குளித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் சுருமா இட்டுக் கொள்ள வேண்டும். அந்த ஆஷுராவுடைய தினத்தில் சுருமாவை இட்டுக் கொண்டால் கண் சம்பந்தமான நோய்கள் என்பது வராது. அது மாத்திரம் அல்லாமல் நம் உறவினர்களோடு ஒன்றி வாழ வேண்டும். உலமாக்களிடம் தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்றைய தினத்தில் உலமாக்களை சந்தித்து அவர்களிடத்தில் நலங்களை விசாரித்து அவர்களுக்கு நாம் கண்ணியம் செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் ஆஷுரா தினத்தில் செய்ய வேண்டிய ஒரு சில அமல்களாக இருக்கின்றது. ஹதீஸ்களிலும் ஒரு சில அறிவிப்புகளிலும் இந்த அமல்கள் எல்லாம் வருகின்றது. ஆக சிறப்பிற்குரிய இந்த ஆஷுரா நாளில் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவாக்களை நாம் கேட்க வேண்டும். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் தான்.
ஏனென்றால் ஃபிரௌனை அழித்து விடு என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் 40 வருடங்களுக்கு முன்னதாக ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். 40 வருடங்கள் கழித்துதான் ஃபிரௌன் என்ன செய்கின்றான்? கடலில் மூழ்கடிக்கப்படுகின்றான். ஆக அங்கே ஃபிரௌனை மூழ்கடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு துவாவை ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தது 40 வருடங்களுக்கு முன்னால் செய்தார்கள். அதை அல்லாஹ் கபூல் செய்தனால் இந்த ஆஷுராவுடைய நாளாக இருக்கின்றது. இப்படி பலவிதமான அற்புதங்கள் தன்னுள் அடக்கி வைத்திருக்கூடிய நாளிலும் ஒரு சோகமான நிகழ்வும் இங்கே நிகழ்ந்திருக்கிறது. என்ன நிகழ்வு தெரியுமா? நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரர் ஹஸரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களை சென்ற ஒரு சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களும் ஒரு அநியாயமான முறையில் கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டதுதான். இங்கே ஒரு விஷயத்தையும் பதிவு செய்தாக வேண்டும். ஆஷுரா நாள் என்பது துக்க நாள் அல்ல. ஷியாக்கள் அதை துக்கமாக கொண்டாடுவார்கள். ஒரு 5 விரல் வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு 5 விரல் இப்படி இருக்கும். இப்படி 5 விரல் இப்படி வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன், ரசூலுல்லா, அது பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள். இப்படி எல்லாம் எடுத்து வச்சு ஊர்வலமாக போவாங்க. இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஒருவேளை ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சரி, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹும் சரி, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் சரி, இப்போ உயிரோடு இருந்திருந்தா கூட இதெல்லாம் ஏன் செய்றீங்கன்னு சொல்லி அவங்க ரத்த கண்ணீரை வடிச்சிருப்பாங்க. அதே போன்று ஆஷுராவுடைய தினத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், மார்பில் பிளேடை வைத்து கிழித்துக் கொள்வதும், கன்னத்தில் அடித்துக் கொள்வதும், பலவிதமான அனாச்சாரங்களை செய்வதும் அதற்கும் இந்த மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்மதமும் அல்ல. ஏனென்றால் ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், யார் கன்னத்தில் அடித்து ஒப்பாரி வைத்து தனது சட்டைகளை எல்லாம் கிழித்துக் கொள்கிறார்களோ ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, அதாவது ஒரு முஸ்லிம் அல்ல என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே ஆஷுராவுடைய தினம் என்பது துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய நாள் அல்ல. அந்த ஒரு துக்கத்தால் என்ன செய்யக்கூடாது? அந்த ஒரு நாளே துக்கமான நாளாக நாம் அனுஷ்டிக்க கூடாது. ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கிறது தான், அவர்களுக்காகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? துவாக்களை செய்து அவர்கள் பொருட்டால் நாம் துவாக்களை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்களுடைய பெயரில் பலவிதமான அனாச்சாரங்கள் செய்வது என்பது நமது மார்க்கத்தில் எந்த விதமான அனுமதியும் கிடையாது என்ற ஒரு செய்தியும் உங்களுக்கு நான் இங்கே சொல்லியாக வேண்டும். ஆக எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஆஷுராவுடைய ஹைறுகளையும் பரக்கத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. எப்படி நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா இந்த ஆஷுராவுடைய தினத்தை ஒரு திருப்பு முனையாக, ஒரு டேர்னிங் பாயிண்டாக அல்லாஹு தாலா ஆக்கினானோ, அதே போன்று நமது வாழ்விலும் ஒரு திருப்பு முனையாக அல்லாஹு தாலா ஆக்கியருள் புரிவானாக என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ